So House of Rasaங்கிற brand is all about conscious gifts and healthy treats. That is நம்ம இருக்கிறது ஒரு பிளானட். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம கியூரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ we can save our planet. ஸோ சீட் பேப்பர் கேலண்டர்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கேலண்டர். இதில் வந்து துளசி சீடும் மாரிகோல்ட் சீட்ஸ் எம்பெட்டடாக இருக்கு. ஸோ ஒரு மாதம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் இந்த பேப்பரை லேசாக நினச்சி நீங்கள் தொட்டியில் அப்படியே நீங்கள் பிளான் பண்ணிடலாம். To be honest, this is not my business. It's a passion project. இப்போ இந்த காரம் பொடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக எங்கள் வீட்டில் பண்ணுற பொடிங்க தான். இல்லை நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் இஃப் யூ டூயிங் லைக் அ கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஸ்மால் ஸ்கேல் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் இஸ் நாட் மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்கா அடையாள இருக்கக்கூடிய அந்த ஈவென்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம். அண்ட் இங்க வந்து எக்கச்சக்கமான விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ரஸா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ் ஸ்வேதாவை தான் மீட் பண்ண போறோம். வாங்க நம்ம அவங்க கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலா வந்து ஹவுஸ் ஆஃப் ரஸா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் வாட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் தட்? ஹவுஸ் ஆஃப் ரஸா நாங்கள் ஃபார்மலி தீபாவளிக்கு முன்னாடி 2024 லான்ச் பண்ணோங்க. ஸோ ரசாங்கிற வேர்டுக்கு பல அர்த்தம் இருக்கு. லைக் ரசா கேன் மீன் ரசனை, ரசிக்கிறது. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு நம்ம கொஞ்சம் புட்டிங் தாட் பிஹைண்ட் எனி கிஃப்ட் தட் வி கியூரேட். So House of Rasaங்கிற brand is all about conscious gifts and healthy treats. That is நம்ம இருக்கிறது ஒரு பிளானட். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம கியூரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ we can save our planet. The main concept is that. And healthy treatsல millet based treats we have and homemade karam podis and baked goodies we have. So conscious giftsல we curate for any event. அண்ட் ஆர் ப்ராடக்ட்ஸ் இப்போ நாங்கள் ஃபீக்கால ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே எங்களோட ஸ்டால் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வர்றதுனால வி ஹேவ் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ஃபார் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். அதில் யூனிக்னு பார்த்தீங்கன்னா சீட் பேப்பர் கேலண்டர்ஸ் இருக்குங்க. ஸோ சீட் பேப்பர் கேலண்டர்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கேலண்டர். ஸோ இது 2025 கேலண்டருங்க. ஸோ ஈச் கேலண்டர் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஹேண்ட்மேட் பேப்பர் வித் சீட்ஸுங்க. இதில் வந்து துளசி சீடும் மாரிகோல்ட் சீட்ஸ் எம்பெட்டடாக இருக்குது. ஸோ ஒரு மாதம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் இந்த பேப்பரை லேசாக நினச்சி நீங்கள் தொட்டியில் அப்படியே நீங்கள் பிளான் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கேலண்டர் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் இதில் லெஸ் பிளாஸ்டிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹேண்ட்மேட் பேப்பர் ரியூசபிள் ஹேண்ட்மேட் பேப்பரில் தான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஹெல்தி ட்ரீட்ஸில் கோகோனட் சிப்ஸ் இருக்குது, காரம் பொடி இருக்குது, அப்புறம் மில்லட் பேஸ்ட் குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் இருக்குங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எதுலையுமே நாங்கள் மைதா யூஸ் பண்ணுறது இல்லை, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லைங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் போடுறது இல்லைங்க, அதே மாதிரி பேக்கிங் சோடா பவுடர் எதுவுமே போடுறது இல்லைங்க. ஸோ வி ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர். ஆக்சுவலா நான் இங்க வரப்போதான் இவ்வளோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுது. ஸோ வந்து பிசினஸ்ல வந்து நீங்க இறங்குறப்போ வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? To be honest, this is not my business. It's a passion project. இப்போ இந்த காரம் பொடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக எங்கள் வீட்டில் பண்ணுற பொடிங்க தான். ஸோ கொங்கு நாட்டு ஸ்டைல் கோயம்புத்தூருங்கிறதுனால எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்த ஒரு ஸ்மால் முயற்சி தான் இது. அண்ட் இது பிஸ்னஸ்ங்கிறத விட பேஷன் ப்ராஜெக்ட்டுங்கிறப்போ நம்ம ஜாஸ்தி ப்ராஃபிட் பார்க்குறத விட ஹெல்த்தியாக கான்ஷியஸாக நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனால தான் பண்ணுது. ஸோ யா, தட்ஸ் தட். அண்ட் மேம், இப்போ பிசினஸ் அப்படிங்கிறப்போ எல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்படி இருந்துச்சு? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, வி டூ இட் இன் ஸ்மால் பேட்சஸ்ங்க. ஸோ லார்ஜ் பேட்சஸ் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைங்கிறதுனால ஸ்மால் பேட்சஸ் அகேன்ஸ்ட் ஆர்டர் தான் பண்ணுறோம். அண்ட் தீஸ் ஆர் ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இதில் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கன்சியூமபிள்ஸ். ஸோ FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒன்றும் பெருசாக செலவில்லை. இல்லை நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் இஃப் யூ டூயிங் லைக் அ கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஸ்மால் ஸ்கேல் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் இஸ் நாட் மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மேம், உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுன்னு ஷேர் பண்ணுங்க. We are 2 months oldங்க. தீபாவளிக்கு அப்போ தான் லான்ச் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னா மேபி நெக்ஸ்ட் இயர் இந்த டைம் வந்தீங்கன்னா I'll be able to give you more details. இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கோம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா வேர்ட் ஆஃப் மவுத் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ராடக்ட் ட்ரை பண்ணி ரெஃபரன்ஸோட வரவங்க தான் இருக்காங்க. தேங்க்யூ மேம், இவ்வளோ விஷயத்த ஷேர். தேங்க்யூ.